Hi friends, welcome to Win and Shine. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெஸ்ட் பிராக்டிஸ் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். டெஸ்ட் அப்படி சொன்னதும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஏனா பேமெண்ட் பண்ணனுமா, ஏனா போர்ட்டல்ல பார்க்கணுமா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. சோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே போதும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே குரூப் 2, 2A, 4, SI எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டெஸ்ட் क्वेश्चंस எப்படி இருக்கும் அப்படினா நான் ஒரு क्वेश्चंस உங்களுக்கு போஸ்ட் பண்ண அப்படினா அதோட எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர்ஸ் வச்சு நீங்க இன்னும் 3 to 4 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் டீடைலா நம்ம வந்து பார்க்கலாம். இதுல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பாலிட்டி இந்திய அரசு அமைப்புல இருந்து பிரியாம்பல் முன்னுரையில இருந்தா சில 5 क्वेश्चंस பார்க்க போறோம். சரி வாங்க என்ன क्वेश्चंस அப்படினு பார்க்கலாம். சோ क्वेश्चन நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் 5 क्वेश्चंस உங்களுக்கு ரீட் பண்ணி காட்றேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா ஒரு பேப்பர்ல இந்த क्वेश्चन எழுதிக்கோங்க. இல்ல அப்படினா உங்க மைண்ட்ல என்ன ஆன்சர் அப்படினு பாத்துக்கோங்க. நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்க பண்ண ஆன்சர் கரெக்ட்டா தப்பா அப்படினு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following new words added in preamble? முன்னுரையில் புதிதாக சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் எவை அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா மன்னிக்கவும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க சோஷலிஸ்ட், செகுலர், ஜஸ்டிஸ், இன்டெகிரிட்டி. ஓகேங்களா? பிரியாம்பிள்ல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க 1, 3, 4, 1, 2, 4, all the above, none. ஓகேங்களா? சரி செகண்ட் क्वेश्चंस பார்க்கலாமா? செகண்ட் क्वेश्चन cases related to preamble முன்னுரை சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆப்ஷன்ஸ் பாருங்க LIC கேஸ் 1995, பெருபாரி யூனியன் கேஸ் 1960, சங்கரி கேஸ் 1951, மினர்வா மில்ஸ் கேஸ் 1980, கேசவானந்தா பாரதி கேஸ் 1973. தமிழ்ல கேஸுக்கு பதிலா வழக்கு கொடுத்திருப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்களேன் 1, 2, 3, all the above, 1, 2, 5, 2, 1, 5 only. ஓகேங்களா? சரி தேர்ட் क्वेश्चंस பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन words given in justice in preamble முன்னுரையில் உள்ள நீதியில் என்னென்ன உள்ளன அப்படின்னு கேக்குறாங்க. சோஷியல், ஃபெய்த், பொலிட்டிக்கல், இன்டெகிரிட்டி. சமூகம், நம்பிக்கை, அரசியல், நேர்மை. ஆப்ஷன்ஸ் பாருங்க ஆல் தி அபவ், 1 and 3, 1 to 4, 3 and 4 only அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி ஃபோர்த் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபோர்த் क्वेश्चन who said preamble is ID card of India முன்னுரை இந்தியாவின் அடையாள அட்டை என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, BR அம்பேத்கர், நன் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி லாஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபிஃப்த் क्वेश्चन which of the following are direct democracy நேரடியான ஜனநாயகம் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், பிளெபிசைட். சோ தமிழ்ல வந்து கொடுத்திருக்கேன். சோ ஆப்ஷன்ஸ் 1 and 2, 2 and 3, 1 and 3, all the above. இது வந்து 5 क्वेश्चंस. சரிங்க. இந்த 5 क्वेश्चंसக்கு உங்களோட ஆன்சர் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஆன்சர் சொல்றேன். சோ ஆன்சர் பார்த்துட்டு எத்தனை ஆன்சர் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சோ இங்க பாருங்க பிரியாம்பிள்ல எது புதுசா ஆட் பண்ணது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா சோஷலிஸ்ட், செகுலர், ஜஸ்டிஸ், இன்டெகிரிட்டி அப்படி கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ சோஷலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி இது மூணு தான் வந்து ஆன்சர். அப்ப 1, 2, 4 அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? சரி பிரியாம்பிள் முன்னுரையில வந்து போயினாக்க ஒரு 9 லெட்டர் கொடுத்திருப்பாங்க. அது எப்படி ஞாபகம் வச்சா அப்படின்னா SSS டாக்டர் ஜலப் அப்படின்னு போயினாக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது போயினாக்க சாவரின், சோஷலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெடர்னிட்டி. தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா இறையாண்மை, சோஷலிசம், மதசார்பின்மை, ஜனநாயகம், குடியரசு, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 9 வந்து குரூப் 1 விட கேட்டிருந்தாங்க. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல எது புதுசா ஆட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 எஸ்ங்க. ஓகேங்களா? சோஷலிசமும் செகுலரும். இன்னொன்னு ஐ வந்து இன்டெகிரிட்டி. இந்த இன்டெகிரிட்டி எங்க கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெடரலிட்டி நம்ம பார்த்தோம்ல F அப்படின்ட்டு அதுல ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சரி நம்ம பிரியாம்பிள் எப்ப ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 42nd amendment 1976 42வது திருத்தம் 1976ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 42வது திருத்தம் வந்து இந்தியாவோட மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, குட்டி அரசமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது எப்படி क्वेश्चन கேட்கலாம் அப்படின்னா இந்த இயர் வந்து கேட்பாங்க, புதுசா ஆட் பண்ணது கேட்கலாம். இல்ல அப்படின்னா இதை வந்து நேரா ஆர்டர் பண்ணுங்க, இப்படி ஆர்டர் பண்ணுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. சோ ஒரு क्वेश्चन தான் பார்த்தோம். எப்படி ஆன்சர் பண்ண பாருங்க. இது ஒரு क्वेश्चन, இது ஒரு क्वेश्चन, இது ஒரு क्वेश्चन. சோ 3 क्वेश्चन நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? சரி செகண்ட் வந்து பார்க்கலாமா? செகண்ட் ஒன் கேசஸ் கேட்டிருக்காங்க. சோ இல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா LIC கேஸ், பெருபாரி கேஸ், கேசவானந்தா பாரதி கேஸ். இது 3 மட்டும் தான் பிரியாம்பிளுக்கு பியூரா சம்பந்தப்பட்டது. அப்படி பார்த்தோம்னா 1, 2, 5 இதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? சரி எதுக்காக கேஸ் வந்து போயிருக்கோம் அப்படின்னா பிரியாம்பிள் முன்னுரை வந்து இந்திய அரசமைப்போட ஒரு பார்ட்டா இல்லையா, ஒரு பகுதியா இல்லையா, அதுதான் வந்து கேஸ் போயிருக்கும்.
சோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெர்பார் யூனியன் கேஸ். ஓகேங்களா, இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரியாம்பிள் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி கேஸ்ல பிரியாம்பிள் இந்தியாவோட பார்ட் தான், இந்தியாவோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்ஏசி கிளேர்ஸும் அதான் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் வந்து பிரியாம்பிள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, இந்த கேஸ்ல என்ன சொன்னாங்க அந்த மாதிரி கேட்பாங்க. சோ பாத்துக்கோங்க. சரி, இது ரெண்டும் என்ன, சங்கரி மினர்வா மில்ஸ் கேஸ் அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம இந்திய அரசியலமைப்பை கரெக்ஷன் பண்ணலாமா வேணாமா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, சங்கரி கேஸ் 1951 என்ன பண்ணிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா பார்லிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், நம்ம இந்திய பாராளுமன்றம் நம்ம இந்திய அரசியலமைப்பை கரெக்ஷன் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுல, சங்கரி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா எப்ப 1951ல, அதுக்கப்புறமா 1967ல 1967 என்ன பண்ணிருப்பாங்கன்னா கோகுல்நாத் கேஸ். ஓகேங்களா, சோ கோகுல்நாத் கேஸ் என்ன சொல்லிருப்பாங்கன்னா நாங்க முன்னாடி சொன்னது தப்பு, பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க கோகுல்நாத் கேஸ்ல. ஓகேங்களா, சரி, சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா இருப்பாங்களா, சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களோட பவர் அவங்க காட்டி தானே ஆகணும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 1971ல 24th அமெண்ட்மெண்ட் 24வது அரசியல் திருத்தம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு எல்லா பவருமே இருக்கு, கான்ஸ்டிடியூஷனை என்ன வேணா பண்ணுவோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டிருப்பாங்க. சரி, இவங்க எதிர்த்து இவங்க போட்டாங்க, திரும்ப இவங்க சும்மா இருப்பாங்களா, சும்மா இருக்க மாட்டாங்க, ஏன்னா கேஸ் போட்டே ஆகணும் இல்லையா. திரும்ப எந்த கேஸ் வரும் அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ் தான் இங்க வரும். 1973ல இந்த கேசவானந்த பாரதி கேஸ் போடுவாங்க. சோ இங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், சரி நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த லா வேணா போட்டுக்கோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனா அடிப்படையா இருக்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ், எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை, அது வந்து பாதிக்கப்படாம நீ லா போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சரிங்க, எல்லாமே ஓகே, அது மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு 1976ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, 3 வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அது மட்டும் ஆட் பண்ணது மட்டும் விடாம பார்லிமெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சும்மா அந்த சிறுத்தையை சொரண்டி பாக்குற மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு அன்லிமிட் பவர் இருக்கு, எங்களை வந்து யாருமே கேட்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் சும்மா விடுவாங்களா, சும்மா விட மாட்டாங்க. அப்பதான் 1980ல மினர்வா மில்ஸ் கேஸ், இந்த கேஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அன்லிமிட்லாம் கிடையாது, எல்லாமே லிமிட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சரி பாருங்க, ஒரே ஒரு கொஸ்டின்ல நம்ம இவ்வளவுத்தையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, இது பேஸ் பண்ணி எல்லாமே கேட்பாங்க, கேஸ் நம்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கணும், இது பேஸ் பண்ணி கேட்கலாம். சரிங்களா, சரி தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் வேர்ட்ஸ் given in justice அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கொஸ்டின் நிறைய படிச்சிருக்கேன், இதுக்கான ஆன்சர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு சோஷியல், இன்னொன்னு பொலிட்டிக்கல். ஓகேங்களா, ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆன்சர் பி தான் 1 and 3 only. ஓகேங்களா, நம்ம பிரியம்பல்ல பார்த்தோம் இல்லையா, சோ ட்ரிபிள் எஸ் டாக்டர் ஜெலஃப் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜெலஃப் இந்த 4 இருக்கு இல்லையா, 4ல மட்டும் சில வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்டிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல், ஓகேங்களா, சமூகம் பொருளாதாரம் அரசியல் சம்பந்தப்பட்டு கொடுத்திருப்பாங்க 3 வார்த்தை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா லிபர்ட்டி, லிபர்ட்டில வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அப்படிலாம் நம்பிக்கை, நாணயம், என்னோட பாவனை அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஈல ஈக்குவாலிட்டி சமத்துவம், அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே சமமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபெடர்னிட்டி அப்படின்னா இன்டிகிரிட்டி, டிக்னிட்டி, மரியாதை வந்து வேணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ என்னோட எக்ஸ்பிளனேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ்ல என்ன இருக்கு, சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல், அப்போ ஒன்னு சோஷியல் ஒன்னு பொலிட்டிக்கல் கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா, சோ ஃபெய்த் பார்த்தோம் அப்படின்னா லிபர்ட்டில கொடுத்திருப்பாங்க, இன்டெகிரிட்டி ஃபெடர்னிட்டில கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ பாருங்க இந்த ஒரு கொஸ்டின் நம்ம இது ஃபுல்லாவே நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாமா. சரி ஃபோர்த் கொஸ்டின் ஹூ சைட் பிரியாம்பிள் ஐடி கார்டு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நன்னு தான் கரெக்ட். இது 3மே வந்து தப்பு, 3 பேரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. NA பல்கிவாலா அப்படின்ற ஒரு ஜுரிஸ்ட் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அதே பிரியாம்பிள் வந்து நம்ம USA இருந்தா கான்செப்ட எடுத்திருப்போம். இது வந்து ஒரு கொஸ்டின் ஏரியா, சோ பாத்துக்கோங்க. சரி லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5th கொஸ்டின் which are the following are direct democracy அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ் தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேங்களா, சோ ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், பிளெபிசைட், ஆல் தி அபோவ். சரிங்களா, இதுல இன்னொன்னு கொடுத்திருப்பாங்க ரீகால் அப்படின்ட்டு. ஓகேங்களா, சோ என்ன அப்படின்னா சரி ரெஃபரண்டம் அப்படின்னா ஒரு வாக்கு எடுப்புங்க, அதுல ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு வந்து வைப்பாங்க. சோ அதான் வந்து போயினாக்கா ரெஃபரண்டம். ஓகேங்களா, சரி இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு போயினாக்கா மக்களா வந்து போயினாக்கா ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க, இது வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்கள வந்து ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி இல்ல அப்படின்னா ஒரு தூண்டுதல் மாதிரி பண்ணிருப்பாங்க, அதான் வந்து இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் பிளெபிசைட்டிவ். ஓகேங்களா, சோ பிளெபிசைட்டுக்கு பி வருது இல்லையா, சோ பீப்பிள் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இங்க பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன், பொது மக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க.
ஒரு கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வராங்க அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட கருத்து வந்து கேட்பாங்க. அதுதான் வந்து பிளெபிசைட். ஓகேங்களா? ரீகால் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப பெறதுங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து ஒழுங்கா இல்ல அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரீகால். இது கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா பீப்புள் சம்பந்தப்பட்டு எது வருது அந்த மாதிரி கூட கேட்பாங்க. பீப்புள் சம்பந்தப்பட்டு பிளெபிசைட் மட்டும் தான் வருது. பொதுமக்கள் சம்பந்தப்பட்டு பொது வாக்கெடுப்பு அது மட்டும் தான் வருது. ஓகேங்களா? சோ இந்தியாவில டைரக்ட் டெமோக்ரஸி கிடையாது. இந்தியாவில வந்து இன்டைரக்ட் தான். ஓகேங்களா? சோ மறைமுகமான ஜனநாயகம் தான் இந்தியாவில இருக்கு. சரி, இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா அப்படின்னா சுவிட்சர்லாந்து வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்க. இந்த 5 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு என்ன கரெக்ட் அப்படின்னு கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த ஆன்சர்ஸ்ல உங்களுக்கு என்ன கான்ட்ரோவர்சி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.